உங்களுக்கு தெரியுமா, இந்த அமெரிக்கா என்ற சமாதான புறா இதுவரைக்கும் சமாதானத்துக்காக 20 நோபல் பரிசுகளை வென்றுள்ளது. 244 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட ஐக்கிய அமெரிக்காவின் வரலாற்றில் சுமார் 226 ஆண்டுகளாக தொடர்ந்தும் உலகின் ஏதேனும் ஒரு நாட்டுடன் அது போரில் கழித்தே வந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் அது 70 நாடுகளுக்கு எதிராக போர் தொடுத்துள்ளது. அது போர் ஏதும் இல்லாமல் கழித்த மிக நீண்ட காலம் வெறும் 5 ஆண்டுகள் மட்டும்தான். அது தவிர அமெரிக்கா 127 நாடுகளில் அவைகளின் அரசுகளை சதி செய்து கவிழ்க்க முயன்று வந்துள்ளது. மேலும் அமெரிக்கா 3ஆம் உலக நாடுகளைச் சேர்ந்த 54 அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களை படுகொலை செய்ய முயன்றுள்ளது. அத்தோடு அது 85 நாடுகளில் உள்நாட்டுப் போர்களை மூட்டி குளிர் காய்ந்து வந்துள்ளது. ஐக்கிய அமெரிக்கா உலகெங்கும் பயங்கரவாதத்தை விதைப்பதாக 1986 ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரை அது எந்த நாட்டில் மீதும் போர் தொடுக்க நியாயமான காரணங்களோ அல்லது சாக்குப்போக்கோ சொல்லத் தேவையில்லை. தான் முழு உலகின் மகாராஜா என்ற மமதை கொண்ட அரசாகும். அதாவது நீங்கள் பயங்கரவாதியாக இருந்தாலும் ஐக்கிய அமெரிக்காவின் கூட்டாளியான இருந்தால் நீங்களே மிகச்சிறந்த சாத்விகன். நீங்கள் சாத்விகனாக இருந்தாலும் ஐக்கிய அமெரிக்காவின் கூட்டாளியாக இல்லாவிட்டால் நீங்களே மிகப்பெரிய பயங்கரவாதி.